உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லக்ஷ்மியோட பிஹேவியரை பத்தி இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்ல மலிஷ்கா. அவ வேணும்னே இதெல்லாம் செய்யறான்னு தெரியுது. இதெல்லாம் அவளோட சூழ்ச்சி. ஆனா எதுக்காக செய்யறா? இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வர்றதுக்கு தான். நாங்க கூப்பிட போனப்போ இங்க வர மறுத்துட்டா. தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் அவளுக்கு புரிஞ்சிருக்கு போல. அதனால ரிஷி முன்னாடி அப்பாவி மாதிரி நடிச்சு அவனோட அட்டென்ஷனை ஈர்க்க பாக்குறான். நம்ம ரிஷி எவ்வளவு எமோஷனல்னு அவ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. மனசால அவன் ரொம்ப நல்லவன். அதனால அவ இது மூலமா ரிஷியை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறா. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய பாக்குறான். ஆனா மலிஷ்கா இப்படி பண்றதுல ஒருவேளை அவ ஜெயிச்சிட்டான்னா ஒரு விஷயம் நிச்சயம், உன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். மலிஷ்கா, ஆர் யூ ஓகே? ஆன்ட்டி கரெக்டா சொல்லிருக்காங்க. இப்ப நான் தான் ஏதாவது செய்யணும். நான் ரிஷி கூடவே இருந்தாகணும். அந்த லக்ஷ்மியை ரிஷி கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும். இல்லனா ரிஷி போயிடுவான். அவங்க நம்பர்ஸை தான் நம்ம பிளாக் பண்ணிட்டோமே, அதையும் தாண்டி அவங்க ரெண்டு பேரால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். அதை நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். எதிரிக்கு கூட வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனா காதலுக்கு அடிக்கடி சந்தர்ப்பம் கிடைக்காது. ஒரு முறை தான் கிடைக்கும். இப்போ உன்கிட்ட அந்த சந்தர்ப்பம் இருக்கு. அதை கையில இருந்து நழுவ விட்டுறாத. நான் பண்ண அதே தப்ப நீயும் பண்ணிடாத. நீ லக்ஷ்மியை காதலிக்கிற. அண்ட் ட்ரஸ்ட் மீ ரிஷி, நீ லக்ஷ்மி கூட இருந்தன்னா நீ வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கலாம். திரும்ப திரும்ப அந்த பக்கம் பாருங்கடா. மாமா 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 ரிஷி, நீ நல்லா இருக்கியா? யூ ஆர் ஃபைன் ரைட்? நல்லா இருக்கேன். எனக்கு என்னாச்சு? அது ஆண்டி அவங்க கையால ஊட்டி விடுறத பார்த்துட்டு நான் உனக்கு ஏதோ அடிபட்டுருச்சோன்னு நினைச்சிட்டேன். பல்வேந்தர் கூட சண்டை போட்டல. இந்திரா, மலிஷ்கா என்ன சொல்றா ரிஷி? என்ன சொல்றான்னு எனக்கே புரியல மாம். ஆமா அது ஆண்டி, ஒண்ணும் ஆகல மாம். அது சும்மா தான். என்ன ஒண்ணுமே ஆகல. அஃப்கோர்ஸ் ஆண்டி, பெரிய டிராமாவே நடந்தது. அந்த பல்வேந்தர் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க இருந்தானே, அவனும் பார்ட்டிக்கு வந்திருந்தான். ஏன்னு தெரியல, லக்ஷ்மி அவனை சைடுல இழுத்துக்கிட்டு போனா. ஒருவேளை அவன் கூட ஹோலி விளையாட ஆசைப்பட்டாலோ என்னமோ. I'm really proud of you. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ லக்ஷ்மியை சூப்பரா காப்பாத்துன. ஆண்டி, கொஞ்ச நேரத்துக்கு நான் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டேன். ரிஷிக்கும் பல்வேந்தருக்கும் பெரிய சண்டையே நடந்தது. ரியலி பிக் ஃபைட். பட் ரிஷிக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் டென்ஷன் வரதானே செய்யும். இவன் தன்னோட உயிரை பணியும் வச்சு லக்ஷ்மியை காப்பாத்திருக்கான். மலிஷ்கா சொல்றது உண்மையா? இஸ் இட் ட்ரூ? மாம், இவ சொல்ற மாதிரிலாம் எதுவும் ரிஷி, நடக்கல. இன்னும் எத்தனை முறை தான் நான் உனக்கு புரிய வைப்பேன்? இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நீ எடுக்க கூடாது. மாம், அங்க பல்விந்தர். நீ உடனே போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியதானே? ஏன் அந்த பார்ட்டில உன்னை தவிர மத்தவங்களும் இருந்தாங்க தானே? மாம், நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் முழுசா ரிஷி, கேளு. போதும். மத்தவங்களுக்காக ஃபைட் பண்ணும்போது உனக்கு ஏதாவது காயப்பட்டா என்னால. மாம், என்ன சொல்றீங்க? நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம் ரிஷி. என் உயிரே நீதாங்கிறது உனக்கே தெரியும்ல ரிஷி. ஆனா அந்த லக்ஷ்மியை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மாம், ஐ அம் சாரி. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. போதும். என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு நீ விளக்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரிஷி, அங்க கீழ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் கீழே என்ன பண்ண? மலிஷ்கா, நீ மாம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த. ரிஷி, எல்லாத்தையும் தப்பா. ரிஷி, அது நான் டோன்ட் மலிஷ்கா, டோன்ட். அண்ட் இந்த விஷயம் உனக்கும் நல்லாவே தெரியும்.
மாம் இந்த விஷயத்தால ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி டென்ஷனால என்ன நினைச்சு சாப்பிட கூட மாட்டாங்க. எனக்கும் தான் டென்ஷன் ஆகுது. உன்னை நினைச்சு நானும் தான் பயங்கர டென்ஷன் ஆகுறேன். அது மட்டும் உனக்கு தெரியாதா? Really? Of course. பொய் சொல்லாத மனிஷ்கா. என்ன நீ எந்த அளவுக்கு அதிகமா பேசுறியோ அந்த அளவுக்கு உண்மையும் வெளியே வந்துருது. Excuse me. யா, எனக்கு ஒண்ணு நல்லாவே தெரியும். அங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, எதுக்காக பண்ணன்னு நல்லாவே தெரியும். என் மேல இருக்கிற கன்சர்ன் இல்ல, என் மேல அப்செட்டா இருக்கிறதுனால. என்ன நான் ஹோலியா லட்சுமி கூட கொண்டாடின அதனால. ஆனா நீ ஒண்ணு மறந்துட்ட இல்லையா? நீ சொன்னதை மறந்துட்ட. நீ உன்னோட லைஃப ரிஸ்க்ல கொண்டு போய் லட்சுமியை காப்பாத்தி இருக்க. எல்லாத்தையும் பார்த்தனே. அண்ட் என்ன மறந்துட்ட? உன்னை விடு, நீ அந்த இடத்துல என்ன மறந்துட்ட தானே? ஆயுஷ் கிட்ட என்ன சொன்ன? மலிஷ்காவை வீட்ல டிராப் பண்ணிடு. அப்ப கூட உனக்கு ஏன் மேல அக்கறையே இல்ல. ரிஷி, நான் அப்செட் ஆகல, ஹர்ட் ஆயிருக்கேன். ஹர்ட்? எஸ், of course I'm hurt. ஹோலி, நான் உன் கூட ஹோலி விளையாட வந்த ரொம்ப சந்தோஷமா வந்தேன். ஆனா அங்க நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஏன்னா எல்லாமே உன்னாலதான். என்னோட நாளையே நீ கெடுத்துட்ட ரிஷி. என்னோட டேவை நீ தான் ஸ்பாயில் பண்ணிருக்க. அதுக்கு என்ன காரணம்? மனிஷ்கா நிறுத்து, ஸ்டாப் இட், போதும் நிறுத்து. சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. நான் டயர்ட் ஆயிட்டேன். என்னால இதெல்லாம் தாங்கவே முடியல. என்ன? மாம் கூட இருக்கும்போது நீ பேச வேண்டாம் திரும்ப திரும்ப சொன்ன, ஆனா நீ தான் கேட்கவே இல்லையே. பல தடவை நானும் சொல்லிட்டேன். ஆனா இன்னும் நீ என்கிட்ட ஒரு சாரி கூட நான் சாரி சொல்லல. சொல்ல மாட்டேன். எதுக்காக சாரி சொல்லணும்? நான் இதுக்காக எதுவும் ஃபீல் பண்ணல. சோ நான் சாரி சொல்ல போறது இல்ல. நான் லட்சுமி கூட ஹோலி கொண்டாடினா அதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? ரிஷி, அண்ட் இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க மனிஷ்கா. அதான் அந்த கேவலமானவ பல்வேந்தர் மறுபடியும் லட்சுமி மேல கைய வைக்க முயற்சி பண்ணா. அவன் நிலைமையை நான் மோசமாக்கிடுவேன். அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. அண்ட் இந்த விஷயத்துக்காக என் லைஃப்ல நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னா அதை பத்தி கவலை இல்லை. நான் ரிஸ்க் எடுப்பேன். ஒரு தடவை இல்லை, எத்தனை முறை வேணாலும். சரி, என்ன யாராவது ஹார்ம் பண்ண முயற்சி பண்ணா? அப்பவும் நான் இதைத்தான் பண்ணுவேன் மனிஷ்கா. ஏன் என்னாச்சு? மறந்துட்டியா? உன்னை ஒருத்தர் ஷூட் பண்ண வந்தப்போ நடுவுல நான் வந்து நின்னு அந்த குண்டு என் மேல வந்து பாஞ்சது. என் இடத்துல லட்சுமி நின்னு இருந்தாலும் இதையே நீ பண்ணிருப்பியா? நான் பண்ணிருப்பேன். நான் பண்ணிருப்பேன். இதுதான் உனக்கு கேட்கணும். நீ ரெண்டையும் மிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணாத மனிஷ்கா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ அங்க கீழே பண்ண விஷயம் இருக்கு. அதை நீ வேணும்னு தான் பண்ணிருக்க. கோவத்துல பண்ணிருக்க. உனக்கு எந்த கன்சர்னும் இல்ல. நல்லது. இப்போ என்னோட ஃபீலிங்ஸையும் நீ தான் டிசைட் பண்ணுவியா? இல்ல மனிஷ்கா, மனசு வலிக்குது, அதனால சொல்றேன். கடைசியா கை கூப்பி உன்கிட்ட கேட்டுக்கிறேன். நீ பண்ற இந்த விஷயம்லாம் இருக்கே, just stop this. இப்படி எல்லாம் பண்ண சொல்லி நீ தான் வற்புறுத்தி. நான் பண்றேன். நீ என்ன கொஞ்சம் கொஞ்சமா உன்கிட்ட விலக்கி வைக்கிற. நீ ரியலைஸ் பண்ணல, ஆனா இதைத்தான் பண்ற. நீ ஏதா உன்னை என்கிட்ட தூரமா கொண்டு போற. முன்னாடி இந்த ஃபீலிங்ஸ்லாம் இப்ப எனக்கு வர மாட்டேங்குது. வாட்? உனக்கு என்ன ஃபீல் ஆகல ரிஷி? உனக்கு என்ன ஃபீல் ஆகல சொல்லு. முதல்ல நீ ஹர்ட் ஆகும்போது நான் ரொம்ப வரி பண்ணுவேன். நான் ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவேன். ஆனா இப்போ டென்ஷன் தான் வருது. மனிஷ்கா வருவா, வந்தா சண்டை போடுவான்னு பயந்தா வருது. அதனால தான் சொல்றேன் மனிஷ்கா, ஸ்டாப் திஸ். இது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோ. இப்படியே போயிட்டு இருந்தா நாம ரெண்டு பேரும் விலக வேண்டியதான். நமக்கு இது நல்லதில்ல மனிஷ்கா. மார்க் மை வேர்ட்ஸ். லக்ஷ்மி எதுக்கு என்ன பிளாக் பண்ண போறா? அதெல்லாம் பாசிபிளே இல்ல. ஏன்னா லக்ஷ்மி அந்த மாதிரி இல்ல. அவ டபுள் ஃபேஸ் இல்ல. வெளியே ஒரு மாதிரி, உள்ள ஒரு மாதிரி. ஒருவேளை அவளுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா அந்த முகத்துக்கு நேராவே சொல்லிடுவா. பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவா. பிளாக் இம்பாசிபிள். பிளாக் பண்ணிருக்க மாட்டா. லக்ஷ்மிக்கு கால் பண்ணலாமா? அவளை நான் டிராப் பண்ணிட்டு வரும்போது அவ ரொம்ப அப்செட்டா இருந்தா. இப்ப எப்படி ஃபீல் பண்றா நானே கால் பண்ணி கேட்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.